தமிழன் என்பவனை வெட்டுவதற்கு ஸ்லோகங்கள் அடங்கிய ஒரு அத்தியாயம் இருக்கு. தமிழனை வெட்டுவதற்கான ஸ்லோகம் அடங்கிய ஒரு முழு அத்தியாயம் இதுல இருக்கு. பாருங்க சார், நீங்க எல்லாம் அதை நினைச்சு பார்த்துருப்பீங்களா? உங்களை வெட்டுறதுக்கு ஸ்லோகம் வச்சிருக்கான், தமிழனை வெட்டுறதுக்கான ஸ்லோகத்தை எழுதியிருக்கான். ஒரு அத்தியாயம் முழுக்க இருக்குது. பெரியவர் பார்த்தார், முழுக்க முழுக்க இந்த மாதிரி வந்ததுன்னா தமிழர்களுக்கு இது தமிழ சமஸ்கிருதத்தில் இருந்தால் தெரியாது, தமிழ் வந்தோன்னா நல்லா தெரிஞ்சிடும்ல. அப்புறம் கேட்கணுமா? இப்போ ஏற்கனவே பூணூல இருக்கிறான், புடும்பி எடுத்துட்டு அந்த காலம். இப்போ ரிக் யஜுர் சாம அதர்வணம் அதுதான் வேதம் நினச்சிட்டு இருக்கான்ல இந்த தமிழன் இவன் நினச்சிட்டு இருக்கான்ல. இவன் என்னைக்காவது அவங்கள பார்த்து கேள்வி கேட்டிருக்கானா? ரிக் யஜுர் சாம அதர்வணம் நூல் எங்கன்னு கேட்டீங்களா? கேட்டியம்மா நீ? யாரும் கேட்டாங்களா? யாரும் கேட்கல. அவனை மட்டும் கேட்க மாட்டேன்றீங்க, நான் மட்டும்தான் உங்களுக்கு ஊருக்கு இழைச்சேன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்ற மாதிரி நான் மட்டும்தான் மாட்டிக்கிட்டேன்னா யோசிச்சு பாருங்க. ஏன் நீங்க அந்த கேள்வியை கேட்பதில்லை? ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. ரிக் வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் என்று சொல்லப்படுகிற இந்த வேதங்களே அந்த வழியிலே பிறந்த பிறப்புகள் இருக்கிறார்கள். சுவார்த்த பிராமணர்கள் என்று சொல்லப்படுகிற ஆரிய பிராமணர்கள் இருக்கிறார்கள். நான் யார் மேலேயும் எப்பொழுதுமே நான் வெறுப்பை விதைத்தவனும் அல்ல, அந்த வெறுப்பை காட்டியவனும் அல்ல. நான் என்னன்னா வேதத்தை விட பெரிய புராணம் உயர்ந்தது என்ற கருத்தை சொல்லிக் கொண்டிருந்தேன். வேதத்தை விட பெரிய புராணம் உயர்ந்தது. பயந்துட்டான். உடனே என் மேல 7 வழக்குகள் தொடர்ந்தார். 7 வழக்குகள், பிராமணர்கள் 7 வழக்குகள் தொடர்ந்திருக்காங்க. இந்த 7 வழக்கிலேயும் அடியேன் முழுமையாக வென்றிருக்கிறேன்.